இங்க ஒரு தீயணைப்பு வீரர் ஒரு விபத்துல பல பேரை காப்பாத்திட்டு இறந்து போயிடுறாரு. அவர் இறந்த உடனே ஒரு 2 பேர் வந்து மறுபிறப்பு உலகத்துக்கு அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது 49 நாட்களுக்குள்ள 7 நகர நீதிமன்றங்களை அவர் கடக்கணும். ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். அப்பதான் அவருக்கு மறுபிறப்பு உண்மையான உலகத்துல கிடைக்கும். அவரு நல்ல மனுஷன்தான். ஆனா அவரோட சுயநலத்துக்காக அவரோட வாழ்க்கையில எடுத்த சில தவறான முடிவுகள் பல பேரோட வாழ்க்கையை மாத்திடுச்சு. குடும்பத்துக்காக அவர் சொன்ன சின்ன சின்ன பொய்கள் பல பேரோட வாழ்க்கையை மாத்திடுச்சு. அண்ட் கோவத்துல எடுத்த சில தவறான முடிவுகள் நிறைய தப்பான மாற்றமா மாறிடுச்சு. அண்ட் பல இடத்துல அவங்க அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரியும் நடந்திருக்காரு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு வழக்குலையும் அவர் தண்டனைக்கு பக்கத்துல போறாரு. ஆனா நான் செஞ்சது எதுவுமே தப்பு கிடையாது, என்னோட குடும்பத்துக்காக தான் பண்ணேன், என்னை சார்ந்தவங்களுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தண்டனையில இருந்து தப்பிச்சிடுறாரு. கடைசியா அவரு கடைசி நீதிமன்றத்துக்கும் போறாரு. ஆரம்பத்துல இருந்து கேட்ட எல்லா கேள்விகளும் இதே நீதிமன்றத்திலையும் கேட்கப்படுது. அவர் அப்ப சொன்ன அதே பதில்களை தான் இப்பயும் சொல்றாரு. ஆனா அந்த நீதிமன்றத்துல இருக்கிறவங்க யாரும் இவரோட பதிலை ஏத்துக்க தயாரா இல்ல. கடைசியில இவருக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் போது அந்த நேரத்துல இறந்தவங்க அம்மா வந்து தன்னோட பையன் உண்மையாவே நல்லவன், அவன் குடும்பத்துக்காக தான் பொய் சொன்னான், குடும்ப நலனுக்காக மட்டுமே தான் இந்த மாதிரி தப்பான விஷயங்களை முடிவெடுத்தான் அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு திரும்பவும் மறுபிறப்பு கொடுத்து உலகத்துக்கே அனுப்பிடுறாங்க.